திருநெல்வேலியில கவின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பையன் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டு இறந்து போயிருந்தாப்ல. இப்ப இந்த கொலைய செஞ்சது யாரு? சுர்ஜித் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பையன். இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல சோசியல் மீடியால இந்த சுர்ஜித்தோட ஃப்ரெண்டா இருக்கட்டும், இந்த சுர்ஜித்தோட கம்யூனிட்டி ஆளுங்களா இருக்கட்டும், எல்லாருமே சுர்ஜித் ஒரு விதத்துல விக்டிம் தான். சுர்ஜித்துக்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருந்துச்சு. அவன் வந்து ஒரு நேஷனல் அத்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இவன வந்து நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். இவன் வந்து ஒரு கொலையாளி. இவன் வந்து ஜாதி வெறி புடிச்ச ஒரு சைக்கோ. இவன் வந்து வெளியில இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 4 பேர்த்தோட ஃபியூச்சர தான் கெடுப்பான். இவனுக்கு வந்து எந்த விதத்துல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது எனக்கு ஒண்ணும் புரியல. இதுக்கு அடுத்தது வந்து பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் அவங்க வந்து இந்த சம்பவத்தை ரிலேட் பண்ணி சொசைட்டிக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. வீடியோ போட்ட உடனே இவங்களுக்கு கொலை மிரட்டல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இவங்க மேல கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு படிச்ச லாயர் வந்து இவங்க வந்து வன்மத்தை தூண்டிக்கிட்டு இருக்காங்க, சொசைட்டில அமைதியை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. படிச்சவங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நாடு எங்கத்த போய் உருப்படுறது எனக்கு சுத்தமா புரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.